Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் part 1 போட்டிருந்தேன் clay யூஸ் பண்ணி. ஸோ part 2 வீடியோ இது குட்டியாக நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். இது ஃப்ளவராக மட்டும்தான் பண்ணணும் இல்லை நிறைய டைப்பாக பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரே சேஃபில் கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃப்ளவர் ஒரே சேஃபில் வரும். இப்போ நான் வந்து மோல்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அது இல்லாமல் நம்ம கையாலே எப்படி ஒரு ஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்றத செஞ்சு காட்ட போகிறேன். இது ஃபுல் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு எப்படி பண்ணுறேன்னு வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை குட்டியாக ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், குட்டீஸ் கூட இது செய்யலாம். இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா. இப்போ இது ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்மளோட விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃப்ளவரோட லீஃப் இருக்கும் பார்த்திங்களா, எதலுக்காக தான். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நாள் வீடியோ போட விட வீடியோ ஏன் வரேன்னு கேட்குறீங்க. தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியலை. இதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று வச்சு இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். எந்த ஃபெஃபிக்கோலோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த க்ளே வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். இப்போ நம்ம ட்ரை க்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம், அது காஞ்சிரும். ஸோ நமக்கு ஃபெஃபிக்கால் வச்சு ஒட்டிக்கலாம். பட் இந்த க்ளே ரொம்ப ஈரமாக இருக்கனால இப்போ நார்மலாகவே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து பென்சில் வச்சு இந்த ஃப்ளவர் வந்து பென்சிலில் செய்ய போகிறேன். நீங்கள் பெனில் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். நான் பென்சிலையும் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா டீச்சர்ஸ், அப்புறம் மதர்ஸ், யாருக்குனாலும் கிஃப்ட் பண்ணலாம். நிறைய கிராஃப்ட் வருது இல்லையா. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் அப்போ கிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி பென்சில் எடுத்திருக்கேன். பென்சிலோட பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, பேக் சைடு வச்சுட்டு நம்ம வந்து இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லீஃப் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பார்க்க தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட கிராஃப்ட் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வீட்டில் எல்லாருமே மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எப்படி வந்துச்சுன்னு. நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னா. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள், இன்னும் ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. இதே மாதிரி இந்த லீஃபை லாஸ்ட்டில் நம்ம வந்து பேக் சைடில் இழுத்துட்டோன்னா அந்த ஃப்ளவர் அந்த விரிஞ்ச மாதிரி மொட்டை இல்லாமல் விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட்டு சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது நான் இதே மாதிரி பென்லேயும் செஞ்சுருந்தேன். பெனில் செஞ்சப்போ வந்து மூடி இருக்குது பார்த்திங்களா, பெண்ணோட மூடியில் நம்ம என்ன கலர் ஃப்ளவர் செய்ய போகிறோமோ அதே கலரில் நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து சேமாக இருக்கும். பென்சில்னால தெரியல. ஸோ நம்ம பெனில் செய்ய போகிறோம் அப்படின்னா பெண்ணோட ஃபுல்லாக சுற்றி நான் வந்து க்ரீன் கலர் டேப் சுற்றிட்டு அந்த ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெனில் செஞ்சது பிடிச்சிருக்கா இல்லை பென்சிலில் பண்ணியிருக்க பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.